இன்னைக்கான வீடியோல ஒரு 3 முக்கியமான விஷயத்தோட தான் வந்திருக்கேன். ஒன்னு, இன்னைக்கு புத்தாண்டு, எல்லாருக்கும் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். ரெண்டாவது விஷயம், நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு என்னோட 1 வருஷம் முடியுது. மூணாவது விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த யூடியூப் சேனல்ல நான் இன்னைக்கு 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டேன். அனைவருக்கும் ஒரு மிக்க நன்றி. இவ்வளவு பெரிய நம்பர்ஸ் எல்லாம் உங்க சப்போர்ட் இல்லாம பாசிபிள் இல்ல. எவ்வளவு ஹாப்பியா இருக்கணும், இன்னொரு பக்கம் அவ்வளவு பயம் வேற இருந்தது. ஒரே ஒரு ஹாப்பியான மூமெண்ட் நடந்தால மொத்தமா சரிச்சு விட்டுரும். இப்போ தொடர்ந்து 3 வாரம் நடந்திருக்கா, என்ன போகுதுனே தெரியல. காலம் தான் அதுக்கு பதில் சொல்லணும். டெய்லியும் கிரவுண்ட் சுத்தி இன்னைக்கு தான் அடங்கி ஒடுங்கி ஃபேமிலி கூட கொஞ்சம் வெளில போனேன். காலகாலமா எல்லார் வீட்லயும் ஏதாச்சும் ஒரு விஷயம் எங்க போவாங்க, கடற்கரைக்கு தானே. நானும் அதே இடத்துக்கு தான் போயிருந்தேன். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தான் கடற்கரைக்கு வந்த யாருமே புலம்பாம போயிருப்பாங்க. ஏன்னா வெயில் சுத்தமாவே இல்ல இன்னைக்கு. அங்க அப்படியே சுத்தி முடிச்ச அப்புறம் புது வருஷமா ஏதாச்சும் வாங்கலாம்னு பார்த்தேன். ரிட்டர்ன் போற வழியில செடி வித்துட்டு இருந்தாங்க. சரி, எதுக்கு யோசனை, இதே வாங்கலாம் சொல்லி முடிவு பண்ணிட்டேன். 2 செடி வாங்கியிருந்தேன். ஒன்னு அம்மாவோட செலக்ஷன், இன்னொன்னு நம்மளோடது. அப்படியே 2 செடிக்கும் தண்ணியை ஊத்தி முடிச்ச அப்புறம் நைட் 7 மணிக்கு தனியா ஒரு நடைய போட்டேன். இந்த யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம் 100K சப்ஸ்கிரைபர்ஸ், இதெல்லாம் எதுவுமே இல்லாதப்ப நிறைய பேர் நம்ம முன்னாடி பின்னாடி நிறைய விதமா பேசியிருக்காங்க. எங்க அப்பா கிட்ட உன் பசங்க எல்லாம் எதுலயும் உருப்பட மாட்டானுங்க அப்படி இப்படின்னு என்னென்னமோ. பட் அப்படி பேசுறவங்க எல்லாருக்கும் ஒரு நன்றி. நீங்களாம் இந்த மாதிரி பேசலன்னா எனக்கு மோட்டிவேஷன் எங்க இருந்து கிடைக்கும் சொல்லுங்க. ஓகே நண்பர்களே, பேசணும்னா ஏதாச்சும் பேசிட்டே போலாம். இதோட பதிவு முடிச்சுக்கிறேன். நாளைக்கு பார்ப்போம். தொடர்பில் இருக்கவும்.